கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது சாட்சிகளை கேட்கும் பொழுது. சபை ஆவியில வளர்றதுக்கு உண்டான அறிகுறி இது. ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம், பக்கம் 835. ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டிராய். சொல்லுங்க, இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இனி நான் அழப்போவதில்லை. எதுக்கெல்லாம் அழுதீங்கன்னு ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஏசப்பா சொல்றாரு, இனி நீ அழ போகிறது கிடையாது. இனி நீ அழ போகிறது கிடையாது. ஒரு கண்ணீருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு ஏசப்பா. ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். இனி அது கமாவா மாறாது. நீ இனி அழ போகிறது கிடையாது. பக்கத்து பக்கத்தில் உன் கண்ணீருக்கு ஏசப்பா ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. இனி நீ அழுது கொண்டிராய். 18 வாசிங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அப்ப காத்திருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். அப்பாவுக்காக ஏர்போர்ட்ல காத்திருக்கிற மகன், அப்பா வராரு. அத்தனை கூட்டம் இருந்தாலும் அப்பா பார்த்தன ஓடி போய் கட்டி பிடிப்பான். அப்பா ஏன்? அவங்க கண்களுக்கு முன்பாக அப்பா என்ன வாங்கிட்டு வராருங்கிறது இல்லை, அப்பாவே வராருங்கிறது. ஆனா அதே பிள்ளை என்ன பண்ணும்? அப்பா, நீங்க ஊர்ல இருந்து வரும்பொழுது எனக்கு இந்த டாய் வாங்கி கொடுங்க, இந்த சாக்லேட் வாங்கி வந்து கொடுங்க, இந்த பேக் வாங்கி வந்து கொடுங்க, இந்த ஸ்வீட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுதினமும் அப்பா வராருன்னு சொன்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன செய்தியை கேட்டு அனுதினமும் அப்பாவுக்கு டெய்லி அப்பா ஃபோன் பண்ணும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்பாவே வாங்கிட்டு வரேன்டா செல்லமே, அப்பா நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்கப்பான்னு அழும். இல்லைம்மா, நீ வெயிட் பண்ணு, அப்பா வரும்பொழுது நான் வாங்கிட்டு வரேன். நீங்கள் வாங்கியே தர மாட்டீங்கப்பா, நீங்கள் வாங்கியே தர மாட்டீங்க. ஆனால் அந்த அப்பா சொல்ல வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். வாங்கி தர மாட்டீங்கன்னு இது இங்கே அழுகும். அப்பா அமெரிக்காவில் இருப்பார். ஃபோனில், வாட்ஸ்அப் காலில், ஜூம் காலில் இது நடக்கும். ஆனால் எதுக்காக அந்த பொண்ணு அப்பா கிட்ட அழுது கொண்டு இருந்தாலோ, அவங்க அப்பா வரும்பொழுது அவர் கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தன் அப்பா வருகிறார் என்று ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுவான். சிறு பிள்ளைங்க அப்படிதான். அவன் கேட்டதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் பரலோக தேவைப்ப நம்ம கிட்ட வரும்பொழுது, நான் கேட்ட நீங்க வாங்கிட்டு வந்தீங்களான்னு நம்ம கேட்க மாட்டோம். அப்பா எனக்காகவா என்ன பார்க்க வந்தீங்கன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். அந்த மாதிரி திருச்சபையை கர்த்தர் நடத்த போறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களை கண்ணீர் சிந்தாதபடிக்கு உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறவங்க கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி சிம்பிளா முடிச்சிட்டார் ஆண்டவர். அப்ப என்னென்ன காரியத்துக்காக தேவஜனமே நீங்க அழுது கொண்டு இருக்கலாம்? என்னென்ன காரியத்துக்காக நீங்க அழுதீங்க? தனிமையில எதுக்காக அழுதீங்க? எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் அழுத காரியத்தை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். சங்கீதம் 102:13 எடுத்து வாசிங்க. அவர் இரக்கம் நிறைந்தவராய். தயை செய்கிற காலமும்
குறித்த நேரமும் வந்தாயிற்று உங்க வாழ்க்கையில. தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் உங்க வாழ்க்கையில வந்துடுச்சுங்க அம்மா. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு தேவன் தயவு செய்கிற காலம் என் வாழ்க்கையில வந்துருச்சு, அன்பே எனக்கு கிடைக்கல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, இனி உங்க வாழ்க்கையில அன்பு இறைவன் தகப்பன் மூலியமாய், தாயின் மூலியமாய், சகோதரின் மூலியமாய், சகோதரன் மூலியமாய் உங்களுக்கு தருகிறவராய். அல்லேலூயா. 14-15 வாசிங்க. ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி அதன் மகிமையில் வெளிப்படுவார். 16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவர்களின் ஜெபத்தை அசட்டை பண்ணாமல். இன்னைக்கு ஒருவேளை என்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு நீங்க அழுது புலம்பி கொண்டிருக்கலாம். ஆனா உங்க ஜெபத்தை, உங்க விண்ணப்பத்தை மனுஷன் வேணா அசட்டை பண்ணிட்டு போகலாம். ஆனா தேவன் அசட்டை பண்ணுகிறவரா இல்லவே இல்லைங்க. உங்க ஜெபத்தை ஒரு காலம் தள்ளி விடுகிற தேவன் அல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், நான் பாவிப்பா, நான் எதனா ஒன்று நடக்கனா எத்தனை பேர் போயிட்டு கண்டிச்சு நான் பாவிப்போம், அதனாலதான்ப்பா நீங்க செய்யலை. கேட்டிருக்கிறீங்களா? பிள்ளைங்க சொல்லும், அந்த பொண்ணு தான் உங்களுக்கு வசதி, நான் வசதியே கிடையாது, எனக்கு எதுவுமே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க, நான் பாவம், இந்த வீட்டில தான் நான் பிறந்தேனான்னு தெரியல. இப்படியே கேட்டு அதை விட இது பெருசா வாங்கிக்கணும். நம்ம ஒன்றை விட நம்ம 2 ஜாஸ்தியா வாங்கிக்கணும். ஏன்? பயன்படுத்துகிற வார்த்தை, பயன்படுத்துகிற வார்த்தை இல்லை. அப்போ என்ன வார்த்தையை நம் தேவனிடத்துல பயன்படுத்துகிறாரா? ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆண்டவருக்கு தெரியுமா எப்போ தன் பிள்ளையினுடைய கண்ணீரை நிப்பாட்ட வேண்டும். இப்ப நீங்க அழுதீங்கன்னா உங்களுக்கு உங்க அக்கா ஆறுதல் சொல்லலாம், அழாத மகளே அப்படின்னு கண்ணீரை இப்படி துடைக்கலாம். ஆனா கண்ணீரை நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியாது. அந்த கண்ணீரின் சூழ்நிலையை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. நம்மை படைத்த சிருஷ்டித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நம் கண்ணீரை நிறுத்த முடியும், நம் கண்ணீரை மாற்ற முடியும், கண்ணீர் வராதபடிக்கு தடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் தேவ பிள்ளைங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க எதுக்குமே அழமாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனம் கொம்பிட்டிக்காய்க்கும் கோவைக்காய்க்கும் மன்னாவுக்காக அழுதாங்க. ஆனா அழக்கூடியவைகளுக்கு நாம் அழணும், அழ தெரியணும். எதுக்கு அழணும்? நீங்க ஒரு உலகத்தின் பொருளை கேட்டு ஜெபம் பண்ணுங்களேன், அழுக வராது. உலகத்தின் காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணுங்களேன், அழுக வரவே வராது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நிலைக்கணும், கர்த்தருக்காக எழுவணும் நீங்க நினைச்சு ஜெபம் பண்ணுங்க, அழுக தானா வரும். அங்க வந்துடுவாங்க இயேசு. ஆண்டவர் வர வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அவருக்கு பிடிச்சதை கேட்டு அழும்போது வந்துடுவார். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். அவருக்கு பிடிச்சதை கேட்கும்போது கேட்டு அழும்பொழுது அவர் வந்துடுவார். அப்போ அழுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் கிடைக்கும். எதற்காக அழுகிறோம் என்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அழுகணும், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாரு அப்பா, இன்னைக்கு எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு பிள்ளைங்க அழுதா வாங்கி தருவாரோ? வாங்கி தர மாட்டாரா? பலார்னு ஒன்று அடிச்சு அழுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்? நேற்று தான் வாங்கி கொடுத்துருக்கிறார். நான் நேற்று போட்டேன், இது புதுசு இல்லை, எனக்கு புதுசு வேணும்னு கேட்டா அடி விடும். இந்த கண்ணீரெல்லாம் நம்ம பரலோகத்தை கொண்டு சேர்க்காது. நாம் கண்ணீர் விடுகிற பிள்ளைகளாயிருக்கும். எதற்காக? அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை அழிவிழுந்து மீட்கிறதற்கு என்ன பயன்படுத்துங்கப்பான்னு நீங்க கேட்டு பாருங்க, உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். என்னோட நோக்கெல்லாம் இயேசுக்காக, என்னோட நோக்கெல்லாம் கர்த்தருக்காக, என்னோட நோக்கெல்லாம் பரலோகத்துக்காக நான் வாழணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் மிகவும் மகிழ்ந்து கழிக்கிறோம். அந்த கண்ணீரை தான், அந்த கண்ணீரின் ஜெபத்தை தான் துருத்தியில கொடுத்து வைக்கும். என்னை திட்டாங்கப்பா, என்னை மிரட்டிட்டாங்கப்பா, என்னை ஓரம் கட்டிட்டாங்கப்பா, இந்த அழுகையெல்லாம் துருத்தியில பிடிச்சி வைக்கப்படாது.
அவர் நிமித்தம், அவர் நாமத்து நிமித்தம் நாம் படுகிற வேதனையிலிருந்து என் கண்ணீரெல்லாம் திருப்தியில் அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. இனி நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். வார்த்தை எவ்வளோ அழகா சொல்லுங்க. எரேமியா புஸ்தகம், ஏசாயா புஸ்தகம் 30:19. சீயோனை சேர்ந்த சொன்னங்களே, எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுராய். நீ உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. இனி நீ அழுது கொண்டுராய். கேட்கறதுக்கு அழகா இருக்கல்ல? நீ கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. இனி அழ போறோம். சொல்லுங்க, அழ போறோம். என்னையா இப்போதான் நீ அழமாட்ட, ஃபுல் ஸ்டாப் பெஸ்டார் அப்படின்ட்ட, இப்ப அழ போறேன்னு சொல்றீங்களே? ஆமா, உலகத்தின் காரியங்களுக்கு அழுகிற பிள்ளைகளா இனி நாம இருக்க போறது கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ச்சி பெறுவதற்கு அழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறும். அல்லேலூயா. அபிஷேகத்திலே அபிஷேகம் எனக்கு வேணும்பான்னு அழ போறீங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணா சுகம் உண்டாகும்படியான கிருபையை தாங்கப்பான்னு அழ போறீங்க. ஆண்டவரே, நான் நடக்கிற பாதையில இருளாகும்படிக்கு வெளிச்சத்தை நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு அழ போறீங்க. இந்த அழுகை அநேகருக்கு வாழ்வை தருக போறதா இருக்க போகுது. உங்களுடைய இப்படிப்பட்ட அழுகை அநேகருக்கு வாழ்வை தருகிற அழுகையா இருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதனால் உங்கள் வாழ்க்கைக்காக அழுத நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கைக்காக அழாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கைக்காக நீங்க அழ போறீங்க. கர்த்தர் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகருடைய துக்கத்துக்கு உங்கள் கண்ணீர் சந்தோஷத்தின் அடையாளமாய் மாறும்போது, அல்லேலூயா, நீங்கள் பிறருக்காக, பிறருடைய சுகவீனத்துக்காக கர்த்தரிடத்தில் முழங்கால் படிட்டு கைகளை தூக்கி, கர்த்தாவே, இன்னாரை நீ ரட்சியும், இன்னாரை நீ விடுவியும் என்று நீங்கள் அழும் பொழுது இருதயத்தின் ஆழத்தில் இருந்த உங்கள் கண்ணீர் அவர்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறதா? அவங்க சொல்லனால நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை அழ வைத்து அழகு பார்க்க போகிறார். அல்லேலூயா. அந்த அழுகை ஆனந்த கண்ணீராக இருக்க போகுது. அல்லேலூயா. கஷ்டத்தின் கண்ணீராக இல்லை. எனக்காப்பா இதை செஞ்சீங்க, எனக்காப்பா இந்த நன்மையை செஞ்சீங்க, இசப்பா நான் ஜெபம் பண்ணியாப்பா இந்த நன்மை கிடைச்சது, நன்றி ஆண்டவரே. இசப்பா, தகுதியற்ற இந்த பாத்திரத்தை தகுதியுடையதாய் நீ மாற்றினீரே அப்படின்னு கேட்கு நன்றி சொல்லக்கூடிய அழுகையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 16 - 19. இங்கே ஒருவர்களுடைய அழுகை எப்படியாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது பார்க்கலாம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். சத்தமிட்டு அழுதார். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க அழுது? சைலண்டா இருக்குல்ல? ஏன் அழுக வரலன்னா, எல்லா கஷ்டத்தையும் பார்த்து போடா, நேற்று வந்த கஷ்டத்தை விட இன்னைக்கு வந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லை, நேற்று கஷ்டத்தையே பார்த்துட்டோம், இதுதானே இந்த சொல்யூஷனுக்கு, இந்த இடத்துல இந்த மனிதன் இடத்துல போனான், இந்த சொல்யூஷனுக்கு இந்த இடத்துல போனான், இந்த சொல்யூஷனுக்கு இதை செஞ்சா விடுதலை கிடைக்க போகுது, விடை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேண்டிய ஒரு இடத்துல போய் அழுவதற்கே நம்ம மறந்துட்டோம். இது ஒரு விதம். இன்னொரு விதம், வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், சாகுற வரைக்கும் பழகிட்டு போக வேண்டியதுதான். இது 2வது விதம். இந்த 2 விதமும் திருச்சபையில இருக்கு. எத்தனை பேர் கைகளை தூக்கினா எல்லாருக்கையும் தூக்கணும். ஏன்? சுய புத்தியின் மேலே, சுய பலத்தின் மேலே சாகும் பொழுது இப்படிதான் இருக்கும். ஆனா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இதே இப்படி இந்த நிலையில நம்ம இருப்போம்னா மரணம் வரும் வரை நம்ம அழுது கொண்டு இருப்போம். அதற்கு மாறாக ஒரு இடத்துல அமைதியாய் அமரும் பொழுது ஆகார் அலைந்து திரிகிறவளாய் இருந்தார். அலைந்து நல்ல இடம் கிடைக்காதா, நல்ல வேலை கிடைக்காதா, நல்ல உறவுகள் கிடைக்காதா அப்படின்னு அலைந்து ஓடுகிறவளாய்,
அலைந்து 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 ஓடும் பொழுது துருத்திலே இருந்த தண்ணீர் காலியாயிடுச்சு. பைக்ல பெட்ரோல் இருக்கு, இங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், இப்படி போனா நல்லா இருக்கும், அப்படி போனா நல்லா இருக்கும், இந்த மனுஷன் கிட்ட போனா நல்லா இருக்கும்னு போயிட்டு கண்ணீரோட இது கிடைக்காதான்னு நல்லா போறோம். பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, வரத்துக்கு காசு இல்லை, உதவிக்கு கூப்பிடுறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்படின்னா ஆகாரோட நிலை. அப்ப என்ன வரும்? சத்தமாய் அழுது, நான் வாழ்றதுக்கு வாழாமே போகலாம். இந்த நிலையில கடந்தவங்க இங்க இருக்கிறீங்க, இந்த நிலையில நடந்து போறவங்க இருக்கிறீங்க. ஆனா தேவ வார்த்தை எப்படியாக வருகிறது? நீ அலைந்து திரிகிறவளா இருக்கும் பொழுது நீ அலைந்து கொண்டுதான் இருப்ப. அதற்கு மாறாய் நீ அமர்ந்து எனக்காக காத்திருக்கும் பொழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்தை நான் கேட்டு உன்னிடத்துல வருவேன். வர அனுமதி அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ அலைந்து தெரியாத, உன் சுயபலத்தின் மேல உழந்த குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கத்தரால் வரும். இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்ப ஆயத்தமாகணும்ல அப்படின்பாங்க. இல்ல, நீ ஆயத்தமாகணும். ஏற்ற வேலையில குதிரை ஓடணும். அப்போ ஓடாம இருந்தாதான் பிரச்சனை. ஆயத்தப்படுகிற வேலையில நான் ஆயத்தம் நம்ம நினைச்சு போக கூடாது. ஒரு மரத்துல இருந்து ஒரு கனி பூ பூக்கணும், காய்க்கணும், பழமாகணும், அப்பதான் பறிக்கணும். பறிக்க தேவை, அதுவா விழும். அந்த நிலையில தான் ஆண்டோட பிள்ளைங்களோட வாழ்க்கை இருக்கணும். நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டோட சத்தத்தை கேட்காமையே இது நல்லது இது ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் ஓடுகிற பிள்ளையா இருக்கவே கூடாது. காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கும். காத்திருக்க தெரியணும். ஆண்டோட பிள்ளைங்களுக்கு காத்திருக்க தெரியும். காத்திருக்கும் போது காரியத்தை வாங்கி செய்வார். அப்ப ஆகார் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அலைஞ்சு திரியிறாங்க, நல்ல இடம் கிடைக்காதான்னு ஓடுறாங்க, நல்ல தண்ணீர் கிடைக்காதான்னு ஓடுறாங்க, எங்கெங்கே ஓடி 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 ஏதோ ஒரு இடத்துல வந்து அமர்ந்திருப்பாங்க. 16 17 வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவளுக்கு ஒரு தண்ணீர் துறவை கண்டு போர் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். போதாங்க. அப்பொழுது ஒரு துறவை கண்டு, நம்ம அழைத்து திரியும் பொழுது பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன் பேரண்ட்ஸுங்களுக்கு இந்த அனுபவம் நிறைய இருக்கும். வேலைக்கு போற பிள்ளைங்களுக்கும் காலேஜ் போற பிள்ளைங்களும் இப்படிதான் இருக்கு. என்னன்னா, அந்த பரபரப்புல காலையில எந்திரிக்க 5 மணிக்கு எந்திரிக்கிறது பதிலா 6:30 மணி பஸ்ஸுக்கு 6:15 எந்திரிச்சு என் பேண்ட்டுங்க, என் ட்ரெஸ்ஸுங்க, என் ஐடி கார்டுங்க எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி. ஐடி கார்டை ஒன்று ஃப்ரிட்ஜில் தேடும், ஐடி கார்டு ஒன்று கிச்சனில் தேடும், ஐடி கார்டை ஒன்று கட்டு கீழே தேடும். ஆனால் அம்மா வருவாங்க, நிதானமா வருவாங்க. கண்ணு தெரியுதா, இது என்னதான் வேணும்? எத்தனை பேர் போய் சொல்லியிருக்கீங்க? எங்க இருக்கு அங்கிள்? நம்ம வீட்டில் இது நடக்குது, டெய்லி எல்லார் வீட்லேயும் தான் நடக்குது. நடந்திருக்கா? பக்கத்துல டேபிள் மேல இருக்கும். பேனாங்க 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 பேனா பக்கத்துலயே இருக்கும். ஏன்? அலைந்து திரிகிற மனசு உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால பக்கத்துல நாம் தேடுகிறது, நமக்கு வேண்டியது பக்கத்துல இருக்கும். அதே போலதாங்க ஆண்டவர். அவரை விட்டு விட்டு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அலைந்து திரிகிறவர்களா இருப்போம்னா அது நம் கண்களுக்கு புலப்படாது. அதற்கு மாறாக அவர் சமூகத்தில் அமர்ந்து தேவனேன்னு சொல்லும் பொழுது இங்கே பார், முழுவதும் அவர்கள் மீன்களை பிடிக்க பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காதவர்களாய் அலைந்து திரிந்தவர்களாய் சோர்ந்து போய் வந்தார்கள்.
தேவன் ஒரே வார்த்தை சொன்னார், வல பக்கத்திலே ஒரு வலையை போடு. ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்கள் கண்களுக்கு புலப்படவில்லை, எங்கள் கண்களுக்கு தென்படவில்லை, எங்கள் வலையிலே அகப்படவில்லை, ஆயினும் நீ சொல்லுகிறபடி செய்கிறேன் என்று அரைமனதோடு ஒரு சீஷன் சொல்லி வலது பக்கத்திலே வலையை போடும் பொழுது வலை கிழியத்தக்கதான மீன்களை அவர்கள் எடுத்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்மளுடைய அலைச்சல்ல தேவன் இல்லை, அலையாதபடிக்கு தேவன் நமக்கு சொல்ற வழியில நம்ம நடப்போம்னா நம்ம போற எல்லா இடங்களும் ஆசீர்வாதமா. பிள்ளை சாக வேண்டாம் என்று சொல்லி பிள்ளையை ஒரு பக்கம் ஒதுக்கி அம்பு எய்கிற தூரத்தில் தன்னை மடித்துக் கொள்ள அவள் அங்கே அமர்ந்தாள். ஒண்ணு மறந்துட்டாங்க, ஆகாரம்மா. அம்பு ஏயப்பட்டதுன்னா செத்து போயிடுவாங்க, பிள்ளை அனாதை ஆயிடும். உன்னை அனாதை ஆக்குவதற்கு ஆபிரகாமிடத்திலிருந்து பிரித்தெடுக்கவில்லை, உன் பிள்ளையை அனாதையை ஆக்குவதற்கு ஆபிரகாமிடத்திலிருந்து பிரித்தெடுக்கவில்லை. ஆபிரகாமுக்கு குறித்த சந்ததியை அவர் உருவாக்க வேண்டும், உன் சந்ததியும் அவர் உருவாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்கின்படினால உன் அலைச்சல்களை அவர் வீணாக்கவில்லை. காத்திரு. அலையும் பொழுது தேவ சித்தம் செயல்பட முடியாதபடிக்கு காலதாமதமாகும், ஆனால் செயல்படாம போயிடாது, செயல்படுத்தியே தீருவார். கால தாமதமாகும், அவரால் அல்ல, நம்மால். ஏன்? நம்மளுடைய சுய அலைச்சலினால். இனி நம்ம வாழ்க்கையில சுய அலைச்சல்கள் நமக்கு நிறைய இருக்குன்னா, ஆண்டவரே நீங்க எல்லாம் பார்த்துக்கீங்க. போராட்டம் வரும் பொழுது அவனை நான் அப்படி செய்யட்டுமா, இவங்களை நான் இப்படி பண்ணிடட்டுமா, இவங்களை நான் எழுத்திட்டு பேசிட்டுமா அப்படின்னு ஒரு எரிச்சல் நமக்குள்ள வந்து பேசும் பொழுது அங்கே சுய இச்சை, சுய பலன் அங்கே வந்து இன்னும் அந்த உறவுகளுக்குள்ள ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அதற்கு மாறாக தேவனே நீர் பார்த்துக் கொள்வீராக, இந்த கண்ணீருக்கு நீங்க தான்ப்பா விடுதலைன்னு சொல்லும் பொழுது அங்கே நமக்கு கண்ணீரை துடைக்கிறவராய் விடுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு தெரியுமா எப்போ நம்ம கண்ணீரை நிப்பாட்டணும். அதை விட ஆண்டவருக்கு நல்லா தெரியும் எப்போ ஆகாருடைய கண்ணை திறக்கணும், எப்போ ஆகாருக்கு என்ன தேவையோ அதை காண்பிக்கணும். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எப்போ நம்ம அலைச்சலை நிப்பாட்டணும்ட்டு. நம்ம அலைச்சலை நிப்பாட்டும் பொழுது அவருக்கு தெரியும் நம்ம கண்ணீரை எப்படி மாற்றணும்னு. கண்களை திறக்க வைத்து எதற்காக அழுகிறோமோ அதை கண்களுக்கு முன்பாக காண்பித்து அந்த கண்ணீரை துடைத்து அந்த கண்ணீரின் சூழ்நிலை மாற்றுகிறவராக இருக்கிறார். அநேகருக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தேவசனமே, நீங்கள் இனி அழாதபடிக்கு தேவ சமூகத்தை காத்திருங்க. நீங்கள் காண வேண்டியதை காண வைப்பார். நீங்கள் காணாத சுக வாழ்வை காண வைப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்ளாத சுகத்தை பெற்றுக்கொள்ள வைப்பார். நான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக இப்படி ஓரளவுக்கு நல்லா இருந்தா போதும் ஆண்டவரே, நீ அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த புலம்பலின் அழுகையை நீ நிப்பாட்டி கெஞ்சுதலின் அழுகையை நீ கொண்டு வா. கொஞ்சிறதின் அழுகையை கொண்டு வரும் பொழுது அங்கே உனக்குண்டான சுக வாழ்வை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். அழகான வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். இந்த 11வது மாதத்திலே நமக்கு முதல் வார்த்தை ஆண்டவர் கொடுத்தது, இனி நீ அழுது கொண்டிராய். அவங்க சரியில்லாண்டவரு, இவங்க சரியில்லாண்டவரு, இவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க ஆண்டவரே, வேண்டாம். அவர்களை எண்ணி நீ அழாதபடிக்கு உன் அழுகையை அடக்கி வைத்து காத்துக்கோ. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. வேண்டாதவைகளுக்கு நீ அழாதே, வேண்டியவைகளுக்காக நீ அழு, நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆண்டவர் நல்ல எடுத்துக்காட்டு. ஆபிரகாம் என்னை விட்டுட்டாரு, நான் அழல. பிள்ளைக்கு தண்ணி இல்லைன்னு அழுதான். அந்த அழுகை கேட்கப்பட்டதாய், அந்த மனநோவு கேட்கப்பட்டதாய். பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். அவன் பிள்ளையாகிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக அழுகிறோம்? மனிதன் என்னை திட்டான், அழுகிறேன். என்னை வேதனைப்படுத்திட்டான், அழுகிறேன். என்னை பத்தி அவமாய் பேசினான், நான் அழுகிறேன். எனக்கு இது கிடைக்கல, நான் அழுகிறேன். இல்லைங்க, அவைகளெல்லாம் அற்பமும் குப்பையுமா எண்ணி ஓரம் வச்சுட்டு யார் இருந்தாலும் இல்லைனாலும், இயேசுவே நீங்க என்னோட பேசலையேப்பான்னு அழுகிறோம்ல,
அந்த அழுகைக்கு மதிப்பு உண்டுங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலப்பா இந்த வாரம் முழுக்க அழுத பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன பேசினார்னா பேசலன்னா என்ன, எனக்கு என்ன கவலை இருக்கு? கண்ணே நீ ஏன் என்னிடம் பேசவில்லை? இது கழுவானுங்க பசங்க. இதெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போயிடும். இதெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போயிடும். சில அக்காமார்கள் தம்பிக்கு கால் பண்ணி, என்னடா தம்பி என்கிட்ட பேசவே இல்லைன்னு கேட்பாங்க. நேற்று தான் பேசினேன். அது நேற்று, இன்னைக்கு பேச சரி வீட்டுக்கு வரும்போது இதை வாங்கி வந்துட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் தம்பிக்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. இப்படி ஆண்டவர் நம் அழுகையை நிப்பாட்டுகிறவர், நம் அழுகையை மாற்றுகிறவர். அப்போ இன்னைக்கு நம்ம அழுகை எப்படி இருக்கணும்? அன்னிலிருந்து மாறப்போகுது. ஆண்டவரை என்னோட நீங்க பேசலப்பா, என்கிட்ட ஏன்பா பேசல, என் அப்பா பேசல. உண்மையை பாசம் வைத்திருக்கிற பிள்ளை தன் தகப்பன் பேசவில்லை என்றால் அவர் உயிரை கூட விடுகிற அளவுக்கு அவர் கதை அழுகிறவளாயிருப்பார். உலக தகப்பனுக்கே இந்த பாசம் வச்ச தகப்பனுக்கே இவ்வளோ அழுகிற பிள்ளைங்க இருக்கிறோம் இல்ல? தவறா சொல்லிட்டேன்னா, ஏதாவது நாம தான் பேரண்ட்ஸ் அழ வைக்கிற பிள்ளைங்களா இருக்கிறோம்ல. எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும். பேரண்ட்ஸை தனியாக கூப்பிட்டு க்ளோசிங் இருக்கும்போது தான் தெரியும். எங்க பாஸ்டர் என்னதான் அழ வச்சுட்டு போறாங்க, நான் எங்க அப்படின்னு நம்ம நிலையில இருக்கோம்னா, வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் இல்லை. நம் நிமித்தம் நம்ம பெற்றவர்கள் ஊர்வு துளி கண்ணீர் செஞ்சுட்டா அது நம்மளுடைய சந்ததிக்கு பாவம். அவங்க அன்பு செலுத்துகிற பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம், அன்பு செலுத்தாத பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஆனால் நம் நிமித்தம் நம்ம பெற்றவங்க மனசு உடையக்கூடாது. உடஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. நீ என்னதான் உயர பறக்கணும்னு நினைச்சாலும் பறக்கணும்னு நினைப்பானா பறக்கவே முடியாது. பேரண்ட்ஸுக்கு கனத்தை கொடுக்குற பிள்ளைங்க வாழ்க்கையில எங்கேயுமே அழகே அழகு. பிள்ளைகளே ஒரு பெற்றாருக்கு கர்த்தருக்குள் அப்போ அந்த ஆகாருடைய கண்ணீரை மாற்றுகிறது. எதை திறந்து எதை காண்பித்தா கண்ணீர் மாறுன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சது. அப்போ அவளுக்கு தேவை ஒரு துறவண்டை. அது எங்க இருக்கு? பக்கத்திலேயே இருக்கு. ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டு தாம்பரத்துல போய் பார்த்துட்டு பொருள் இல்லைன்னு இங்க வந்து பார்த்தா அந்த பொருள் லேவிச்சார் கடை பக்கத்துல இருக்கும். அலைந்து திரியும் பொழுது கண்களிலே புலப்படுகிறது கூட புலப்படாம இருக்கும். ஐடி கார்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி கார்டு ஒரு பேனாவை ஞாபகம் வச்சு டேபிள் மேலேயே இருக்கும். சாவியெல்லாம் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு, அம்மா சாவி பார்த்தியா, மகளே சாவி பார்த்தியான்னு கேட்டவங்கலாம் இருக்கிறோம். ஏன்? அந்த பரபரப்பு உலகத்துல இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பரபரப்புகள் வந்து நம்ம கையில இருக்கிறது இல்லாதவைகளாய் ஆக்கிடும். நம்ம கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை உலகத்துக்குள்ள போகும்பொழுது இல்லாதவைகளாய் மாற்றிடும். அந்த ஆசீர்வாதத்தை உலகத்துக்குள்ள போய் உலகத்தின் காரியங்களுக்கு போய் அழுது அதை இழந்து விடக்கூடாது. தேவன் இழந்து விடாதபடிக்கு தேவ சமூகத்தை காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து போதும் நிப்பாட்டுங்க. அல்ல திரும்ப ஊராரின் அநேக ஜனங்கள் அவளோடு இருந்தாங்க. அநேக ஜனங்கள் நம்மளோட இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களாலையும் நம்ம அழுகையின் சூழ்நிலையை மாற்ற முடியாது. அழுகையின் கண்ணீரை தான் துடைக்க முடியும். அவ்வளவுதான். இப்படி கற்பனை பண்ணி பாருங்க.
உங்க பிள்ளை உங்ககிட்ட ஒரு பெரிய பொருள் கேட்டிருக்கு, நீங்க வாங்கி தரல, அது அழுது. பாட்டி வருவாங்க, அழாத தொடச்சிட்டு போயிடுவான். தாத்தா வருவார், அழாத தொடச்சிட்டு போயிடுவார். இப்படி 100 பேர் வந்து அந்த பிள்ளையின் அழுகையை துடைக்க தான் முடியுமே தவிர அந்த அழுகையை மாற்ற முடியாது. இன்னும் துடைக்கும் பொழுது உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லை, எதுவுமே செய்ய மாட்டான், இன்னும் அழ வைப்பாங்க. உங்க ஆறுதல் பிறரை இன்னும் அழ வைக்கும். உங்கள் ஆறுதல் பிறரை இன்னும் அழ வைக்கும். ஆனால் ஆறுதல் படுத்துகிறவர் நம்ம இடத்துல வந்துட்டாருன்னா நம்மளுடைய அழுகை அப்படியே நிப்பாட்டப்படுது. ஏன்னா எங்க தொட்டா என் மக அழமாட்டா, எங்க தொட்டா என் மக அழமாட்டான்றது அவர் ஒருவருக்கு தெரியும். அழுது கொண்டிருக்கிற தேவஜனமே, உன் இதயத்துக்குள்ளாக இருக்கிற குமுறல்களை நீ வெளியே சொல்லாமல் வேணாலும் இருக்கலாம். உனக்கு இப்படி அநீதி அழிக்கிறாங்களே சொல்லிட்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், நீ அழுது கொண்டிருக்கிற வேளையிலே எங்கே வந்து எப்பொழுது நின்று உன் அழுகை எதை தொட்டால் உன் அழுகை நிப்பாட்டப்படும் என்று அவர். நீங்க நினைப்பீங்க எனக்கு இவன் தான் விரோதி, இவனும் ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னு நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைப்பீங்க. அவனை அடிச்சிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அடிச்சுதான் நீங்க சந்தோஷப்படணும்னா அப்படி ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தரமாட்டார். அவனுக்கு முன்பாகவே அவனை நிற்க வைத்து, அவனை பார்க்க வைத்து, உன்னை சந்தோஷப்படுத்த வைத்து, உன்னை உயர வைத்து, அவன் அதிலே அழுகிறவனாய் அவனை மாற்றுவான். அவன் நம்ம வந்து ஒருத்தரை அழிக்கணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம ஜெபம் ஒருத்தனை அழிக்கிறதுக்காகவே ஜெபிக்கிறதா இருக்கவே கூடாது. அழிக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறவராய் நம்ம மாறும். அல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மனிதன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் காலினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார். 11. அப்ப நம்ம மேல மனதுருக்கம் வைக்கிற தேவனாய் ஏசப்பா இருக்கிறாருங்க. அப்ப நீங்க அழுகிற அழுகைக்கு ஒரு மன உருக்கம் இருக்கும். உலகத்துல இருக்கிற மனுஷனே நீங்க அழும் பொழுது ஆறுதல் படுத்த வராரு அப்படின்னா பரலோக தகப்பன் உங்கள் அழுகையை கேட்காமல் இருப்பாரோ? ஒன்னே ஒண்ணுதான், அவர் சமூகத்துல வந்து காத்துருங்க தேவஜனமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களோட பேசுறது என்னால் நல்லா உணர்ந்து கொள்ள முடியுது. ஏன்னா நீங்க அவருடைய சமூகத்துல வராமல் அழுது கொண்டு இருக்கிறீங்க. அவர் சமூகத்துக்கு நீங்க வராத வரைக்கும் நீங்க அழுவீங்கன்னா கடைசி வரைக்கும் அழுவீங்க அம்மா. அவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அழுகிறது நிப்பாட்டப்படும். இப்போ உங்க பதிலுக்கு விட கிடைச்சிருச்சா? ஆண்டவரே அப்படின்னு ஒரு செகண்ட் அழுகிறது அவர் சமூகத்தில் இருக்கிறது அது சமூகம் இல்லை. ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு அரை மணி நேரம் என்னால அனுதினமும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் சமூகத்தில் உட்கார முடியுதுன்றவங்க கை தூக்க சொன்னா நிறைய கை தூக்காது. அதனால்தான் ஆராதனை வேலையில் ஆண்டவர் சொன்னாரு, குடும்ப ஜெபம் பண்ணாம எந்த ஊழியம் செய்தாலும் அது வேஸ்ட். கைப்பிரதி ஊழியம் வேஸ்ட், குரூப் கால் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஃபர்ஸ்ட் குடும்ப ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை கொடுங்க. அந்த குடும்ப ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஊழியம் வேணாலும் பண்ணுங்க. அது சபைக்கே நீங்க வேலை பார்க்க வந்தாலும், சபைக்கே ஊழியம் செய்ய வந்தாலும், குடும்ப ஜெபம் பண்ணாம நீங்க செய்வீங்கன்னா அது வீண் தான். தன் குடும்ப ஜனத்துக்காருக்காக நீங்க ஜெபிக்க முடியலன்னா நீங்க ஊழியம் எப்படி செய்வீங்க? உங்க பிள்ளைக்காக, உங்க பிள்ளையோட நலனுக்காக நீங்க ஜெபிக்கலைன்னா நீங்க பிறருடைய நலனுக்காக எப்படி ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க? நான் ஜெபிச்சேன் மாறல, அதனால நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேன், அந்த நிலையில இன்னைக்கு நம்ம இருப்போம்னா இல்லை, மாறும். உன் விசுவாசத்தை கூட்டி கர்த்தர் சொல்றார். நீங்க யாருமா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை டிஃபைன் பண்றது? நான் ஜெபிச்சேங்க, அவன் மனம் மாறலங்க, குணம் மாறலங்க, அவன் அப்படியே போயிட்டாங்க. நீ யாரம்மா உன் பிள்ளையை ஓரமா வைத்து விடுவதற்கு? ஒதுக்காது.
அவனும் எனக்கு வேணும். அவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. நம்மெல்லாம் ஆபிரகாமினுடைய சந்ததி. அப்ப யாரையுமே நம்ம ஒதுக்கக்கூடாது, யாரையுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. கூடுமான வர ஒரு ஜெபம் பண்ணுங்க, அழுகையின் ஜெபம். என்னன்னா, உங்கள் அன்பு என்னிலே நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த கிறிஸ்துவின் அன்பு ஒருவனுக்குள்ளே வந்துடுச்சுன்னா, அவன் போகிற இடம், அவன் சாபமான இடத்துல காலை வச்சாலும் அங்கே இருக்கிற சாபம் அவன் நிமித்தம் அங்கே எரிஞ்சு பஸ்பமாகி போயிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தெய்வீக ஏன் ஆண்டவர் போகிற எல்லா இடங்களையும் அற்புதம் அடையாளங்கள் நடந்தது அப்படின்னா, அந்த அன்பு. இன்னைக்கு ஒன்று கேட்குறேன், தயவாய் உங்கள் மனதில் எரிச்சலுடைய குறைஞ்சிட்டு ஒரு 4 பேர்னாச்சும் இருப்பாங்க. ஆலயம் முடிஞ்ச உடனே முழங்கால் படிக்கிட்டு உங்கள் மனசில் இருக்க அந்த 4 பேருக்காக கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கை நல்லா மாறும். அவன் துரோகம் பண்ணுறவனா இருப்பான், அவனால் நமக்கு அடி உததான் மிஞ்சுது, அவமானம் தான் மிஞ்சுது, பரவாயில்லைங்க. அவர்களுக்காக நீங்கள் முழங்கால் படியிடும்போது கர்த்தர் உங்களுக்காக நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். அப்போ கேளுங்க தெரியுது, நம்ம இன்னைக்கு திருச்சபை எதுக்கு அழுகணும்னா, எனக்கு இதில் ஆலயத்தின் எல்லைகள் விரிவாகணும், எனக்கு நிறைய ஆத்துமாக்கள் வேணும், நிறையா செய்யணும், இதுக்கெல்லாம் அழுகிறதுக்கு முன்பாக ஒன்றுத்துக்கு அழுகணும். என்ன அழுகணும்னா, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளாக இருக்கணும். என்னை காணும் ஒரு உண்மை காணட்டும்னு பாடுறோம். அது எப்போ பார்க்க முடியும்? நான் கிறிஸ்துவின் அன்பு இருக்கும்போது தான். எனக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு, என் ஆவி ஆத்துமாவுக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு. அப்படி என்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு வருதோ, அந்த குடும்பத்தை ஆண்டவர் அந்த பகுதிகளிலே கலங்கரை விளக்காய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிருந்து கிளை ஊழியங்கள் உருவாகணும். இங்கிருந்து ஊழியக்கார பிள்ளைகளை எழுப்பி தட்டி அனுப்பணும். அவர் கொண்டு வருவார், அடுத்த பேட்சை கொண்டு வருவார், உருவாக்கணும். நான் தகுதி இல்லை, நான் வேஸ்ட்டு, ஓகே, இவ்வளோ நாள் இனி அப்படி சொல்லப்படுற படிப்பறிவே இல்லை, பரவாயில்ல, ஆண்டவர் ஞானத்தை தருகிறவராக இருக்கு, பைபிள் வாசிக்க தெரில, வசனங்களை மனப்பாடமாய் சொல்ல வைக்கிறவராக இருக்கு. பைபிள் வாசிக்க தெரியணும்னு அவசியம் இல்லை, வாஞ்சை தாங்க முக்கியம், வாஞ்சை தான் முக்கியம். அந்த வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அவர் இயேசு அவளுடைய மன உருக்கத்தை, அவள் அழுகையினாலே மன உருக்கம் அடைந்து அந்த பாடையை தொடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாடையை தொட்ட உடனே அந்த பிள்ளை இருந்தான். அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தொடக்கூடிய நாட்களில வந்துட்டாரு. தொட அனுமதிங்க, உங்களை தொட அனுமதிங்க. என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்களேன், என்னை தொடுங்கப்பா, என் வியாதியை நீக்கி போடுங்க, தொட்டு நீக்கி போடுங்க, என் வலியை நீக்கி போடுங்க, என் மனநோவை நீக்கி போடுங்க, என் வேதனையை நீக்கி போடுங்க, என்னை தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பான்னு கேளுங்க. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதில் பார்த்தோம் அப்படின்னா, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டப்படுகிறது. அங்கே பார்க்கிறோம், அவர்கள் உபவாசம் பண்ணி அழுது ஜெபித்தார்கள் என்று. உபவாசம் பண்ணி அழுது ஜெபித்தார்கள், ரட்டுடுத்தி ஜெபித்தார்கள். தன்னோடு இருந்த தாதிமார்களை ஜெபத்துக்கு அழைத்தவளா எஸ்தர் இருந்தாங்க. அங்க மாற்றம் வந்துதா இல்லையாமா? அல்லேலூயா. இந்த கேள்வியோட எஸ்தர்களே, முருகதாய்களே, உபவாசம் பண்ணி எத்தனை நாள் ஆயிடுச்சு? அப்படின்னா என்னன்ற நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல உபவாசத்திலேயே வார நாட்களை கடந்தவர்களாய் இருந்தன்னா, இன்னைக்கு உபவாசம் 1 மணி நேரம் அல்ல, ஒரு வேளை கூட நம்ம பண்ண முடியாதவர்களா இருக்கிறோம். எங்கே போயிடுச்சு ஆவிக்குரியவே? எங்கே போயிடுச்சு? ஒரு வாரம் இருந்தவங்களா இருக்கிறீங்கள, 2 நாள் தொடர்ந்து இருந்தவங்களா இருக்கிறீங்கள, 3 நாள் இருந்தவங்களா இருக்கிறீங்கள, இருக்கும்ல? இல்லாம இல்லையே. எங்கே போயிடுச்சு உபவாசத்தின் கண்ணீர்? எங்கே போயிடுச்சு உபவாசத்தின் செபம்? அதை இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழிக்க வரணும்னு திட்டம் பண்ணும் பொழுது அவர் எதுவுமே செய்யல. அங்கே அவர்கள் உபவாசம் பண்ணி
ஜெபித்த பொழுது அந்த திட்டம் தீட்டினவனே அதில் அகப்படுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் தாமா யோனா கிட்ட சொன்னாரு, நான் பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு. யார் சொன்னா? அவர் மனம் மாற மனுபுத்திரன் இல்லை. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது, சத்திய வசனம். ஆனா அந்த சத்திய வசனம் அவர்களுடைய கண்ணீரினாலே அவர் இரக்கம் கொண்டு வணங்கா கழுத்துள்ள இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ரட்டுடுத்தி அழுதபடினால அவர்களை நான் அழிப்பேன் என்கிற நிலையில இருந்து அவர்களை நான் விடுவித்து அவர்களை நான் வாழ வைப்பேன்னு சொல்ல வைக்குதுன்னா அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீரா இருக்குதாமா? இன்னைக்கு அந்த கண்ணீர் நம்ம சிந்துறோமா? இல்லை. அப்படிப்பட்ட கண்ணீர் கேட்கிறோமா? வருதா? இல்லவே இல்லை. அழுதே ரொம்ப நாள் ஆச்சு. நான் அழறேன், டெய்லி அழறேன். எதுக்கு? என் பாக்கெட் காலியா இருக்கு, நான் எதிர்பார்த்தது கிடைக்கல, என்னை அவங்க கிள்ளிட்டாங்க தெரியுமா, என்னை அவங்க அடிச்சுட்டாங்க தெரியுமா, என்னை கேவலமா பேசிட்டாங்க தெரியுமா, நான் ஃபங்க்ஷன் போனேன், என்னை மதிக்கவே இல்லை தெரியுமா. இதுக்கு ஜபத்துல போயிட்டு, ஆண்டவரே உங்களுடைய மகளாகிய என்னை அவர்கள் திட்டினார்கள், அவர்களை ஒரு வழி பண்ணுங்கப்பா, நீங்க யாருன்னு காமிங்கப்பான்னு சூனியத்தின் ஜபத்தை பண்ணி அழுதுறோம். ஏன்னா இது நடக்குது பிராக்டிக்கலா, கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில இது நடக்குது. அதற்கு மாறாக யார் என்ன தூத்துனாலும் யார் என்ன போற்றுனாலும் எதை பத்தியும் நான் கவலைப்படாம என்னை அரவணைக்க ஆவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டா, அவளாய் உன்னை அவர் அழைக்கின்றாரே, ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டா, அவளாய் உன்னை அவர் அழைக்கிறாரே, கலங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் அன்பை கொள்ளவா, கலங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் அன்பை கொள்ளவா, தந்தை இயேசுவின் அன்பை கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அல்லேலூயா. இந்த ஒரு அன்புக்காக அழணும், அழ ஒப்பு கொடுங்க. இந்த ஒரு அன்புக்காக நாம் அழும் பொழுது ஒரு வார்த்தை வரும். எரேமியாவின் புத்தகம் 31:16, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கோள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் சத்ருவின் தேசத்திலிருந்து உன்னை திரும்ப கொண்டு வருகிறார். உலகத்திலிருந்து உன்னை திரும்ப கொண்டு வந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்க்க போறார். அம்மா உங்களை வாழ வைத்து அழகு பார்க்க போறார். அல்லேலூயா. வாழ வைத்து அழகு பையன் சொல்லுங்க, என்னை ஏசப்பா வாழ வைத்து. அல்லேலூயா. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி கொப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. அழிக்க போறேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பிட்டு அந்த தீர்க்கதரிசி கீழ்ப்படிய மாட்டேன் என்று போன பொழுது அவனை மீனின் வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் அவனை மீண்டுமாய் மீனுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு மீண்டுமாய் அந்த தேசத்தில் அந்த வார்த்தையை சொல்ல வைத்து அந்த ஜனங்கள் மனம் திரும்பி அழும் பொழுது, கதறும் பொழுது, வேதனை அடையும் பொழுது, அழிப்பேன் என்று சொன்னவர் மனதுருகி அவர்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்கிறாருன்னா, ஆயுசு நாட்கள் முடிந்து போயிடுச்சு என்று தீர்க்கதரிசியின் மூலம் உரைத்த வார்த்தையை கேட்டு ராஜா அங்கே
செவற்றில் முற்றி அழுத பொழுது தீர்க்கதரிசி அந்த இடத்தை கடந்து போவதற்கு முன்பாகவே அவன் மனம் திரும்பினான் என்ற ஆயுசு நாட்களை கூட்ட அவரால் முடியும் என்றார். அவர் ஒருவரால் மாத்திரமே காலத்தையும் நேரத்தையும் மாற்ற முடியும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். உங்கள் வேதனையிலிருந்து, உங்கள் வேதனை வெம்பலில் இருந்து உங்களை மீட்டெடுக்க முடியும். அவருக்காக உன் வாழ்வை ஒப்பு கொடுத்த வச்சனமே. Are you ready to surrender your life to Jesus Christ? இன்னைக்கு எதுக்கெல்லாம் நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களோ அது கர்த்தரிடத்துல உங்களை சேர்த்துதான் தேவதானமே. என் இருதயம் கிழிக்கப்பட்டதா என் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதா? நான் எதற்காக அழுது கொண்டிருக்கிறேன்? நான் அழுதவைகள் என்னை என் தகப்பனிடத்துல கிட்டி சேர்த்ததா? நான் அழுதவைகள் எனக்கு கிடைத்த பொழுது என் தகப்பனிடத்துல ஒட்டி சேர்த்ததா? இல்லை என் தகப்பனிடத்துல பிரித்ததா? நீ கேட்ட மேன்மை உனக்கு அழுது நீ பெற்றுக்கொண்ட பொழுது நீ தகப்பனிடத்துல போனாயோ? நீ கேட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்ட பொழுது உன் தகப்பனிடத்துல நீ போனாயோ? தகப்பனிடத்துல இருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்ட இளையகுமாரன் தகப்பனிடத்துல இருப்பதற்கு பதிலாக தகப்பனை விட்டு போனவனாய் போனான். இழந்து போனவனாய் மீண்டும் வந்தான். அவனுடைய கண்ணீருக்கு தகப்பன் அங்கே அவன் கண்ணீரை துடைத்து அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து முத்திர மோதிரத்தை கொடுத்து அவனை அழகுபடுத்தினவராய் இருக்கிறார். உன் கண்ணீர் அவரிடத்துல கிட்டி சேர்க்கிறதா இருக்கும். இப்ப சொல்லுங்க, நீங்க அழுது ஜெபிக்கிறது அவரிடத்துல உங்களை சேர்த்துதா இல்லையா? ரெஸ்டரேஷன் ஆகட்டும். இருதயம் நீங்க அழுத அழுகைகள் அவரிடத்துல உங்களை கிட்டி சேர்த்ததா இருக்குமே. ஆனால் அது நல்ல கர்த்தர் அந்த அழுகைக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் நான் அழுத அழுகைகள் நான் வெறும் கையை மட்டும் பார்த்ததா இருக்குமே, ஆனால் அது நல்லதல்லங்க. என் அழுகை என் தகவனுடைய முகத்தை பார்ப்பதற்காக. தேவஜனமே, என் அழுகை அவருடைய முகத்தை பார்ப்பதா இருக்கட்டும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆபிரகாம் ஆகாரை கைவிட்டார், தேவன் ஆகாரை கைவிடவில்லை. நாயின் ஒரு உதவியின் மகன் மரித்து போய் தாயை கைவிட்டான். கர்த்தர் அந்த தாயை கைவிடவில்லை. தன் சகோதரன் மரித்து போய்விட்டான் என்று 2 சகோதரிகள் அழுதார்கள். ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவஜனமே. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நோக்கி கூப்பிடுகிறவருக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட உங்கள் இருதயத்துக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு புரிய வைங்க. அபயமே, அபயமே, என் ஆத்மாவே கே. நீ அவரை மாத்திரமே நோக்கி கூப்பிடணும். சொல்லிக் கொடுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். மனதுருக்கத்தின் தேவன். எப்படிங்க நம்மளை கைவிடுவார்? எப்படிங்க கைவிடுவார்? இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். என் பேச்சை யாரும் கேட்கல, என் வீட்டில் என்னை யாரும் மதிக்கல, என்னை ஒரு பொருட்டா நினைக்கல. இல்லை, நீ அழுது கொண்டிராய், நீ அழுது கொண்டிராய். உனக்குண்டான உரிமையும் உனக்குண்டான வஸ்திரத்தையும் அவர் கொடுத்தபடியினால உன் சந்ததியோடு நீ அவரை ஆராதிக்க பழகிக்கொள். நீ அழுது கொண்டிராய். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் அழுந்து புலம்புகிறவராய் விழுந்து விழுந்து அழுகிறவர்களாய் இருக்கிறோம். இனி விழாதபடிக்கு தேவன் எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. மீதியாக இருக்கிற வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலமாக வேண்டிய ஒரு நல்ல பிதாவே.